من يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் பிறர் மானம் காப்போம் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலும் நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு சில செய்திகளை இன்றைய குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எவற்றை நமக்கு விளக்குகிறானோ அவை நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாகவும், எவற்றை நாம் செய்யக்கூடாது என்று தடை செய்கிறானோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமற்றதாகவும் இருப்பதனால் அல்லாஹு தாலா சிலதை தடை செய்து சிலதை நமக்கு அனுமதித்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் அனுமதித்த விடயங்களில் ஒன்றுதான், அனுமதிக்காத விடயங்களில் ஒன்றுதான் பிறருடைய மானங்களை பங்கப்படுத்துவது. அடுத்தவர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. அன்பு தோழர்களே, ஒரு மனிதனுடைய குறைகளை பேசி அவனை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துவதனுடைய நோக்கம் பெரும்பாலும் ஒரு மனிதன் இருக்கின்ற அந்தஸ்து, அவனுடைய உயர்வு, அவனுடைய பதவி, அவன் இருக்கின்ற இடத்தை நம்மால் பொருந்தி கொள்ள முடியாததனால், நம்முடைய உள்ளத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாததனால் அவர்களை கீழே வீழ்த்த வேண்டும், அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டும் அவர்களை இந்த சமூகத்தில் மட்டம் தட்டிவிட வேண்டும் என்ற பல நோக்கங்களின் அடிப்படையில் தான் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதும் மற்றவர்களுடைய மானத்தை பங்குபடுத்துவதும் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மானத்தை இஸ்லாம், ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை இஸ்லாம் மிகவும் முக்கியமானதாக, முஸ்லிம்களிடத்தில் கண்ணியமானதாக இஸ்லாம் கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையிலே ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து 10வது துல்ஹஜ் மாதம் 10வது நாள் சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே ரசூலுல்லாஹ் ஒரு சில செய்திகள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள். 10வது நாள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையின் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாள் துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாளாகிய இந்த நாள் முஸ்லீம்களிடத்தில் எவ்வளவு கண்ணியத்துக்குரியதோ, இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எப்படி முஸ்லிம்களிடத்தில் கண்ணியமானதோ, இந்த புனிதமான மக்கா நகரம், மாநகரம் எப்படி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே புனிதமானதோ, இது போன்றுதான் ஒரு மூமினுடைய மானம், மரியாதை, அவனுடைய உயிர், சொத்துகள் எல்லாம் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி உரையின் பொழுது உலக முஸ்லிம்களுக்கு என்று ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய மானம், மரியாதை என்பது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எவ்வாறு காபத்துல்லாவை எவ்வாறு மகிமைக்குரியதாக அவன் நினைக்கின்றானோ, எவ்வாறு துல்ஹஜ் மாதத்தை ஒரு புனிதமான மாதமாக ஒரு மூமின் நினைக்கிறானோ, அந்த 10வது நாள் அறுப்புக்குரிய நகருடைய அந்த நாளை, பெருநாளாக கொண்டாடுகின்ற அந்த நாளை, துல்ஹஜ் மாதத்தின் அந்த நாள் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு புனிதமானதோ, கண்ணியமானதோ, அது போன்றுதான்
ஒரு மூமினுடைய மானமும் மரியாதையும் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா என்று சொல்லுகிறார்கள். எப்படி இந்த 10வது நாள் புனிதமானதோ, எப்படி இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, எப்படி இந்த மக்கமா நகரம் புனிதமானதோ, அது போன்று உங்களுடைய மானம் மரியாதைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே இஸ்லாம் எதை புனிதமாக கருதுகிறதோ அவற்றையெல்லாம் நாமும் புனிதமானதாக கருத வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ் எவற்றை புனிதமாக்குகிறானோ அவற்றை ஒரு முஸ்லிம் புனிதமாக்குகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே தக்வாவின் வெளிப்பாடாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பங்கப்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அதை நம்முடைய உள்ளம் புனிதமாக நினைக்க வேண்டும். இஸ்லாமிய ஒரு சடங்காக இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு பிரதானமான ஒரு முக்கிய கடமையாக அது நாம் நம்முடைய உள்ளத்தில் புனிதமாக அது விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, ஒரு மனிதனுடைய மானம் என்பது நாம் எப்பொழுதும் கண்ணியமாக நினைக்க வேண்டும். எப்படி நம்முடைய மானம் காற்றிலே பறந்து விட்டால், நம்முடைய மானத்தை மரியாதையை தரக்குறைவாக ஒருவன் பேசினால் நம்முடைய உள்ளம் எப்படி பொறுத்து கொள்ளாதோ, எப்படி அதை சகித்து கொள்ள முடியாதோ, அது போன்றுதான் நம்முடைய சகோதரனுடைய உள்ளமும் இருக்கும். நாம் குறை பேசும் பொழுது, அவனுடைய மானத்தை வெளியில் பேசும் பொழுது அவனுடைய உள்ளம் நம்மை போன்றுதானே பாதிக்கப்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. எவனொருவன் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைப்பானோ, ஒரு முஸ்லிமுடைய மானபங்கமான விடயங்களை மறைத்துக் கொள்வானோ, அவனுடைய மானத்தை அல்லாஹ், அவனுடைய குறைகளை அல்லாஹ் உலகத்திலும் மறைக்கிறான், மறுமையிலும் மறைத்து விடுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனிதர்கள் என்பவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். வ கைருல் ஹத்தாயின அத்தவாபூன், தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்து மீள்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் சில தவறுகளை செய்து விடுவோம். நாம் செய்த தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். இதை மரியாதை போய்விடும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியான தவறுகள் நம்மால் சில வேளைகளில் நடந்து விடுகிறது. இதற்காக நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். தௌபா செய்கின்ற பொழுது பாவம் செய்தவன், குற்றம் இழைத்தவர்களில் சிறந்தவனாக அவன் மாறிவிடுகிறான் தௌபா செய்தால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் குறைகளை மறைத்து விடுகிறான். அவனிடத்தில் தௌபா செய்யும் பொழுது அந்த குறைகளை அவன் மன்னித்து விடுகிறான். அப்படி இருக்கும் நிலையில் நாம் இன்னொரு மனிதனுடைய குறைகளை பேசி, அவனை புறம் பேசி, அவனுடைய மானபங்கமான விடயங்களை மக்கள் மத்தியிலே மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்து நூர் 19வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு. நம்பிக்கை கொண்டவர்களுடைய விடயத்திலே அவர்களுடைய மானங்கள் வெளிப்பட வேண்டும், அவர்களுடைய மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று யாரு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஒரு மூமினுடைய மானம் வெளியே வர வேண்டும், ஒரு மூமினுடைய மானம் பரவ வேண்டும். அவன் மறைத்து கொண்டிருக்கின்ற ரகசியங்கள் மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அவனுக்கு மறுமையிலும் இந்த உலகத்திலும் நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பரவவிடக்கூடாது, அவனுடைய மரியாதையை குறைக்கும் விதத்தில் பேசக்கூடாது, அவனுடைய மனம் புண்படும் விதத்திலே அவனை குறை கூறக்கூடாது. அப்படி கூற வேண்டும், பரவ வேண்டும், இவனுடைய மானம் வெளியிலே வர வேண்டும், இவனுடைய ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால் அவனுக்கு உலகத்திலே தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப சஹீஹ் முஸ்லிமிலே 2589 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்ததரூன மல் கீபா, கீபா என்றால் என்ன தெரியுமா, புறம் பேசுவது என்றால் என்ன தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். காலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பின்னர் பதில் சொல்லுகிறார்கள், கால ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரன் வெறுக்கின்ற ஒரு விடயத்தை நீ அவனை பற்றி சொல்லுவதுதான் புறம் என்றார்கள். யாரை பற்றி அவனுக்கு பின்னால் நாம் பேசினால் அவன் நம் மீது வெறுப்புப்படுவானோ, வெறுப்பு கொள்ளுவானோ, எதை நாம் சொல்லுவதை நம் சகோதரன் விரும்ப மாட்டானோ அப்படிப்பட்ட விடயத்தை வெளியிலே பேசுவது புறம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். கீழ ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, அஃபராய்த இன்கான ஃபி அஹீ மா அகூலு, அல்லாஹ்வின் தூதரே, நான் சொல்லுகின்ற விடயம் என் சகோதரனிடத்தில் இருந்தால் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு மனிதனிடத்தில் உள்ள குறையைத்தான் சொல்லுகிறேன், நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை, அவனிடத்தில் உள்ள குறைகளைத்தான் நான் சொல்லுகிறேன் என்றால் இது கீபத்தாகுமா, இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்கான ஃபீஹி மா தகூல், உன் சகோதரனை பற்றி நீ பேசுவது அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் ஃபகத் இக்தபத்தஹு, நீ அவனை பற்றி குறை பேசுகிறாய், புறம் பேசுகிறாய். உள்ளதைத்தான் சொல்லுகிறீர்கள், அவனிடத்தில் இருக்கும் குறையைத்தான் பேசுகிறீர்கள் என்றாலும் அதற்கு பேர்தான் கீபத் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் செய்த தவறைத்தான் பேசுகிறீர்கள், ரகசியமாக அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு குறையை வேறு இடத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள், உள்ளதைத்தான் பேசுகிறீர்கள் என்றாலும் அது குறை, அதுதான் கீபத் என்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், வஇல்லம் யகுன் ஃபீஹி, நீ சொல்லுவது அவனிடத்தில் இல்லாத ஒன்றாக இருந்தால் ஃபகத் பகத்தஹு, அவன் மீது நீ இட்டுக்கட்டி விட்டாய், அபாண்டத்தை சுமத்தி விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப இந்த நபிமொழியிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் குறையையும் நீங்கள் வெளிப்படுத்தி பேசக்கூடாது. ஒரு மனிதனிடத்தில் உள்ள குறையை கூட, ரகசியமாக இருக்கின்ற குறையை நீங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவது அது கீபத், அது குறை கூறுதல், அதற்குள்ள பாவம் இருக்கிறது என்றார்கள். அவனிடத்தில் உள்ளதை நீ பேசினாலும் அது கீபத், ஆனால் இல்லாத ஒன்றை அவன் மீது நீ சொன்னால் நீ பழி சுமத்துகிறாய், நீ அவன் மீது இட்டுக்கட்டுகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப உள்ள குறைகளை கூட, மக்கள் மத்தியில் தெரியாத ஒரு குறையை கூட இன்னொருவரை பற்றி நாம் பேசக்கூடாது, நாம் மறைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு குறை நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் அதை மறைத்து கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, பல ஹதீசுகளிலே பல சம்பவங்களை பார்க்கலாம். நபிகளாருடைய காலத்திலே சில சஹாபாக்கள் சில தவறுகளை செய்துவிட்டு, மானக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாரதூரமான காரியத்தை செய்து விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்ட பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர், நீ அதை மறைத்துக்கொள், வெளியிலே நீ சொல்லாதே, உன்னுடைய மானத்தை நீ பங்குபடுத்திக் கொள்ளாதே, உன்னுடைய ரகசியங்களை நீ வெளிப்படுத்தாதே, மறைத்துக்கொள், அல்லாஹ்விடத்திலே நீ தௌபா செய்து கொள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொன்ன வரலாறுகள் கூட சஹீஹான ஹதீசுகளில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு மனிதன் தன்மானத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும், தன்னிடம் உள்ள குறைகளை மற்றவர்களில் வெளிப்படுத்தாமல் தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம், இன்னொருவருடைய குறையை இன்னொருவர் பேசுவது எவ்வளவு குற்றம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபின் 58வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், வல்லதீன யுதூனல் மூமினீன வல் மூமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவர்கள் மூமின்களிலும் மூமினான பெண்கள் விடயத்திலும் நோவினைப்படுத்துகிறார்களோ, எப்படி நோவினைப்படுத்துகிறார்கள், பிகைரி மக்தஸபு, அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களை குறை சொல்லித் திரிகிறார்களோ, அவர்கள் மூமினான ஆண்களையும் பெண்களையும் இவ்வாறு யாராவது நோவினைப்படுத்தினால் ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, அவன் மீது பொய்யான செய்தியை இட்டுக்கட்டி தெளிவான பாவத்தை அவன் செய்கிறான்.
தெளிவான பாவத்தை அவன் சுமந்து கொள்ளுகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, எவருடைய குறைகளையும் நாம் பேசக்கூடாது. ஒரு மனிதனிடத்தில் இல்லாத ஒன்றை அவன் மீது உள்ளதாக நாம் சொல்லுவோமாக இருந்தால் மிக பெரும் பொய்யை நாம் சுமந்து கொள்ளுகிறோம், இட்டுக்கட்டுதல் என்ற பெரும் பாவத்தை நாம் சுமந்து கொள்ளுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே தேர்தல் காலங்களிலே பெரும்பாலும் இப்படியான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் மற்றவனை குறை கூறுவதிலே, அவன் இருக்கின்ற அந்தஸ்திலே இருந்து அவனை கீழே வீழ்த்தாட்டி விடுவதிலே, அவனை தோல்வி அடைய செய்வதற்காக என்று ஒருவன் இருக்கின்ற இடத்தை நம்மால் தாங்க முடியாமல், ஒருவன் இருக்கின்ற அந்தஸ்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாமல், ஒருவனுடைய தரத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை வீழ்த்த வேண்டும், அவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல பொய்களை சொல்லுவதோடு உண்மையிலே அவன் மறைத்திருக்கின்ற மறைக்கப்பட வேண்டிய குறைகளையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, குறைகள் பேசுவதை பற்றி அல் குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், விசுவாசிகளே, அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தப்பாக மற்றவர்களை பற்றி நீங்கள் யூகம் கொள்ளுவதை, எண்ணம் கொள்ளுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் இஸ்முன், எண்ணங்களில் சிலது பாவமானது அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவன் செய்யாததை தவறாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம், ஒருவன் செய்யாத குற்றத்தை அவன் மீது சுமத்த வேண்டாம், தவறாக எண்ண வேண்டாம். அப்படி எண்ணுகின்ற சில எண்ணங்கள் மிக பெரும் பாவமாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தஜஸ்ஸு, நீங்கள் மற்றவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், அடுத்தவரின் குறைகளை நீங்கள் தேடாதீர்கள், துருவி துருவி விசாரிக்காதீர்கள். அவன் என்ன செய்தான், எப்படி இருந்தான், எங்கு போனான். இன்று நம்முடைய வேலைகள் அதுதான். ஒருவனை பற்றி ஒருவனை தோற்கடிக்க வேண்டுமானால் அவனுடைய குறைகளை துருவி துருவி நாம் தேடுவது, அவனோடு நட்போடு பழகுவனிடத்தில் சென்று அவனுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது, இப்படியான விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தஜஸ்ஸு, அடுத்தவரின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலர் மீது அபாண்டங்களை சுமத்தி அவர்களை பற்றி குறை பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், செத்து போன மரணித்து போன உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா? வெறுப்பீர்களே. அப்படியானால் நீங்கள் அடுத்தவனின் குறைகளை பேசாதீர்கள், துருவி ஆராயாதீர்கள். நீங்கள் மற்றவனின் குறைகளை துருவி துருவி ஆராய்வதும் அடுத்தவனின் குறைகளை நீங்கள் பேசி திரிவதும் உங்கள் இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுன் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படியான விடயத்தில் இதற்கு முன்னர் நீங்கள் ஈடுபட்டிருந்தால், அடுத்தவனின் குறைகளை பேசுவதிலே, அடுத்தவனின் மானத்தை பங்கப்படுத்துவதிலே நீங்கள் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தௌபாவை ஏற்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு தோழர்களே, இதற்கு முன்னர் நம்முடைய வாய்களால், இதற்கு முன்னர் நம்முடைய செயல்களால் அடுத்தவனுடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற விதமாக, அவனின் குறைகளை மக்கள் மத்தியிலே நாங்கள் பேசக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி தேடக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தால் இன்றைய நாள் நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சுனன் அபீ தாவூதிலே 4880 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுலுல் ஈமானு கல்பா. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழைக்கிறார்கள் பாருங்கள், எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், தான் முஸ்லிம் என்று ஈமான் கொண்டதாக நாவுகளால் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே, உள்ளங்களில் ஈமான் நுழையாத வாய்களால் தான் முஸ்லிம் மூமின் என்று சொல்லக்கூடிய மக்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய குறைகளை நீங்கள் தேடாதீர்கள், முஸ்லிம்களை பற்றி தவறாக நீங்கள் பேசாதீர்கள், அவர்களுடைய குறைகளை மானபங்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? வலா தத்தபி அவுராத்திஹிம், அவர்களுடைய மானங்களில் விளையாடாதீர்கள், அவர்களுடைய மறைவான செய்திகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களை மானபங்கப்படுத்தாதீர்கள். ஃபைன்னஹு மனித்தப அவுராத்திஹிம்
யத்தபிஉல்லாஹு ஔராத்தஹு, எந்த மனிதன் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பங்கப்படுத்துவானோ, ஒரு முஸ்லிமுடைய ரகசியங்களை, மானத்துக்குரிய விடயங்களை வெளிப்படுத்துவானோ, நிச்சயமாக அல்லாஹ் இவனுடைய மானத்தை வெளிப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை பங்கப்படுத்தினால், ஒருவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினால், அல்லாஹ் இவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவான். அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மனிதனுக்கு மனிதனுடைய குறை மறைந்திருக்கும். பகிரங்கமாக செய்த தவறுகள் தான் நமக்கு தெரியும், வெளிச்சத்தில் செய்த தவறுகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் ரகசியமாக செய்யும் தவறுகளை அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் இங்கே சொல்வத ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பங்கப்படுத்தாதே. நீ ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடுவாயாக இருந்தால், ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ வெளிப்படுத்துவாயாக இருந்தால், அல்லாஹ் உன்னுடைய குறையை வெளிப்படுத்துவான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமையத்தபிஅல்லாஹ் ஔரத்தஹு யஃப்லஹு ஃபீ பைத்திஹி, எவனுடைய மானபங்கமான விடயத்தை, எவனுடைய ரகசியங்களை அல்லாஹ் வெளிப்படுத்த நினைக்கிறானோ, அப்பொழுது இவன் வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தாலும் அவனுடைய ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். நாம் ஒளிந்திருப்போம், நம்முடைய ரகசியத்தை மற்றவர்களை சொல்லக்கூடாது என்று நாம் மறைத்து வைத்திருப்போம். வீட்டிலே மறைத்திருந்தாலும் இவனுடைய ரகசியத்தை அல்லாஹ் வெளியில் கொண்டு வந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லிம் இந்த அபூதாவுதிலே பதிவாகி இருக்கிறது. அன்பு தோழர்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய மானத்தை வெளிப்படுத்தினால் இவனுடைய மானத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவனுடைய மானத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவானோ, இவன் மறைந்திருந்தாலும், வீட்டிலே மறைந்திருந்தாலும் அவனுடைய ரகசியத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார். என்ன வார்த்தை தெரியுமா? யா மஅஷர மன் ஆமன பிலிசானி, நாவினால் ஈமான் கொண்டவர்களே, வெறும் நாவினால் நீங்கள் மூமின், நான் ஒரு மூமின், நான் ஒரு முஸ்லிம் என்ற நாவினால் தான் சொல்லுகிறீர்களே தவிர உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. உண்மையாக உள்ளத்திலே ஈமான் நுழைந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த மனிதன் மற்றவனின் ரகசியத்தை பேச மாட்டான். என்னுடைய மானத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவானே என்ற அச்சத்திலே அடுத்தவன் மானத்தை அவன் சொல்ல மாட்டான். அன்பு தோழர்களே, அப்ப யாரெல்லாம் பிறருடைய குறைகளை பேசுகிறார்களோ, பிறருடைய மானத்தை பாதுகாக்கவில்லையோ, இவர்களெல்லாம் உண்மையான விசுவாசிகள் கிடையாது. நாவினால் ஈமான் கொண்டதாக சொல்லும் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலம் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். மேலும் சுனன் அபீ தாவூதிலே 4878 இலக்கத்தில் பதிவான செய்தியிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம்மா உர்ஜபி, நான் மிஅராஜ் பயணம் எடுத்து செல்லப்பட்ட பொழுது, மிஅராஜுடைய அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நபிகளார் போனார்களே, அந்த மிஅராஜுடைய பயணம் நான் மேற்கொள்ளப்பட்ட பொழுது, மரர்து பி கௌமின், ஒரு சமுதாயத்தை நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு மிஅராஜ் பயணம் போன பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு நரகம் சொர்க்கம் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அங்கே ஒரு சமுதாயத்தை நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாசின், அவர்களுக்கு செம்புகளால் நகம் இருந்தது. அவர்களுக்கு செம்புகளால் நகம் இருந்தது. என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யஹ்முசூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அந்த செம்புகளாலான தங்களுடைய நகங்களால் முகங்களையும் தங்களுடைய நெஞ்சு பகுதிகளையும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு கூட்டத்தை நான் தாண்டி போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஃபகுல்து மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யாரு ஜிப்ரீலே என்று நான் கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலா அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ ஆராலிஹிம், இந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? இந்த கூட்டம் யாரு தெரியுமா? இவர்கள் தான் உலகத்திலே
மற்றவர்களுடைய மானத்தை பங்கப்படுத்தியவர்கள், மற்றவர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியவர்கள், மனிதர்களுடைய குறைகளை கூறி அவர்களுடைய மாமிசத்தை உலகத்திலே புசித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு நரகத்திலே இதுதான் தண்டனை. அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்பட்டது. என்ன தண்டனை? செம்புகளால் நீண்ட நகங்களை கொண்ட இவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சு பகுதிகளையும் கிழித்துக் கொண்டிருப்பார்கள். இது உலகத்தில் குறை பேசி திரிபவர்களுக்கு, மற்றவர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துபவர்களுக்கு, மற்றவனுடைய மானத்தை பங்கப்படுத்துபவனுக்கு இதுதான் தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மிஅராஜுடைய பயணத்தின் வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பயப்பட வேண்டாமா சகோதரர்களே? கரும்பு தின்பதை போன்று நாம் மற்றவனுடைய மானத்தை சப்பி துப்பிக் கொண்டிருக்கிறோம். வீதிகளிலே 2 பேர் சேர்ந்து விட்டால் அடுத்தவனின் மானத்தை பங்கப்படுத்துகிறோம். வலைத்தளங்களிலே, பேஸ்புக்குகளிலே நம்முடைய வேலை இதுவாகத்தான் இருக்கிறது. கண்டதையெல்லாம் உளறி தள்ளி, கண்டதையெல்லாம் கிறுக்கி தள்ளி, நம்முடைய கையிலே பேனா இருக்கிறது, என்னுடைய கையிலே போன் இருக்கிறது, என்னுடைய கையிலே வலைத்தளம் இருக்கிறது என்ற பேரிலே நாம் நினைத்ததையெல்லாம் அடுத்தவனுடைய மானத்தை பங்கப்படுத்துகிறோம், அடுத்தவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம். அவனை தோக்கடித்து விட வேண்டும், அவனுடைய அந்தஸ்திலே இருந்து அவனை இறக்கி விட வேண்டும். இந்த முறை அவனை முன்னேற விடக்கூடாது என்ற பேரிலே ஒருவனிடம் இருக்கிற குறையா அது இல்லையா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. அவற்றையெல்லாம் நாம் எழுத்து மூலம் உலகம் முழுக்க அவனுடைய மானத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, பேஸ்புக்கில் எழுதுகின்ற நாம் ஒரு விஷயத்தை பயந்து கொள்ள வேண்டும். நாம் எழுதிய அந்த எழுத்து இந்த உலகத்திலே அது மாறி மாறி ஒவ்வொருவராக படித்துவிட்டு மீண்டும் மீண்டும் அது செயா பண்ணப்படுகிறது, மீண்டும் மீண்டும் பதிவிடப்படுகிறது, உலகம் முழுக்க பறந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் மரணித்து விடுவோம், நாம் மரணித்து விடுவோம், நாம் கபரிலே இருப்போம். மற்றவனை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்திய அந்த தகவல் பேஸ்புக்கிலே அது வலம் வந்து கொண்டே உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, சிந்திக்க வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பின்னரும் நாம் அடுத்தவனுடைய மாமிசத்தை உண்பதற்காக, மறுமையிலே நம்முடைய உள்ளத்தை கிழிப்பதற்காக, முகங்களை நெகங்களால் கிழித்துக் கொள்ளக்கூடிய அந்த தண்டனைக்குரிய பெரிய குற்றத்தை உலகத்திலே எழுதிவிட்டு நாம் மரணித்து விடுகிறோம். உலகத்திலே அது நடமாடிக்கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாவம் அது! நம்முடைய மரணத்துக்கு பின்னரும் நமக்கு தீமை பதியப்படக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு குற்றத்தை நாம் செய்து விடுகிறோம் என்றால் அன்பு தோழர்களை சிந்திக்க வேண்டாமா? தௌபா செய்து கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது நாம் எழுதியிருந்தால் இன்றோடு அதை நீக்கிவிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். அன்பு தோழர்களே, மேலும் சூரத்துல் ஹுஜராத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் ஃபதபையனு, அந்த தகவலை தீர்க்கமாக விசாரியுங்கள், தீர்க்கமாக ஆய்வு செய்யுங்கள். எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் யாரோ சொன்னான், யாரோ எழுதினான் என்ற ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு நீங்களும் மீண்டும் மீண்டும் அதை பரப்பாதீர்கள், மீண்டும் மீண்டும் நீங்களும் அந்த குறைகளை பேசாதீர்கள். அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒரு தகவல் வந்தால் அந்த தகவலை ஆய்வு செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நீங்கள் ஆய்வு செய்யாமல், உண்மை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் செயல்படுத்துவது இருக்கிறதே, அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை ஒரு மடத்தனத்திலான சமுதாயமாக தள்ளிவிடும். பின்னர் உண்மை தெரிந்த பின்னர் நீங்கள் கை சேதப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடுவீர்கள். எனவே இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அடுத்தவனுடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற காரியம், அடுத்தவனுடைய குறைகளை யாராவது எழுதிவிட்டான், யாரோ ஒருத்தன் சொல்லிவிட்டான் என்பதற்காக தீர்க்கமாக அதை பார்க்காமல், ஆய்வு செய்யாமல், உண்மை தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் அதை பரப்ப வேண்டாம். அப்படி பரப்பினால் ஒரு குற்றமில்லாத ஒருவனை குற்றவாளியாக சுமத்திவிட்ட ஒரு தண்டனைக்குள்ளான ஒரு மடத்தனமான ஒரு சமூகமாக மாறிவிடுவீர்கள். பின்னர் இது தெரிந்த பொழுது நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அது மட்டுமா, மேலும் அல்லாஹு தாலா சூரத்துல் இஸ்ரா 36ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம்,
நபியே, எதிலே உமக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ, எந்த விடயத்திலே தெளிவான அறிவு கிடையாதோ அந்த விடயத்தை நீ சொல்ல முற்படாதே, அந்த விடயத்தை நீ பேச முற்படாதே, அந்த காரியத்தை பரப்புவதற்கு நீ முற்படாதே. ஏன் தெரியுமா? இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸூலா. ஏன் தெரியுமா? நிச்சயமாக உன்னுடைய காதுகள், நிச்சயமாக உன்னுடைய பார்வை, நிச்சயமாக உன்னுடைய இதயங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நீ செய்தது பற்றி விசாரிக்கப்படும். எந்த செய்தியை உன் காதால் கேட்டுவிட்டு உண்மை தெரியாமல் நீ பரப்பினாயோ, எந்த செய்தியை நீ பார்த்துவிட்டு உண்மை தெரியாமல் நீ பேசினாயோ, எந்த விடயத்தை உன் உள்ளத்தால் கற்பனை செய்து உண்மை விளங்காமல் நீ பரப்பினாயோ, இது பற்றி மறுமையில் நீ விசாரிக்கப்படுவாய். எனவே உனக்கு தீர்க்கமான அறிவில்லாத எந்த விடயத்தையும் நீ பேசாதே, எந்த விடயத்தையும் நீ செய்ய முற்படாதே என்று அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவின் 36வது வசனத்திலே சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, அடுத்தவர்களின் குறைகளை தேடுகின்ற நாம் நம்முடைய குறைகளை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி விட்டால் அவனை விட அசிங்கப்படுபவர்கள் நாமத்தான் இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா மஅஷர மன் ஆமன பிலிசானி, நாவினால் மட்டும் ஈமான் கொண்டதாக சொல்பவர்களே, உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். ஏன்? ஈமான் நுழைந்திருந்தால், மறுமையின் தண்டனை மீது நம்பிக்கை இருந்தால், அடுத்தவனின் குறைகளை பேசுவதனால் என்னுடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்ற அந்த வாக்கிலே நம்பிக்கை இருந்தால் மற்றவனை மானபங்கப்படுத்த மாட்டோம், அதிலே நம்பிக்கையோடு இருந்திருப்போம். அந்த நம்பிக்கை சரியாக இல்லாததனால் நாவினால் மட்டும் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் நயவஞ்சக குணமுள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லுகிறார்கள். எனவே பயந்து கொள்வோம் என் அருமை தோழர்களே. இந்த இப்படியான மானபங்கப்படுத்துகின்ற விடயங்களை நாம் ஈடுபடக்கூடாது. அடுத்தவனின் குறைகளை பேசுவதை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் நம்மோடு இருந்து அடுத்தவனின் குறைகளை பேசுவதற்கு நமக்கு தூண்டிக்கொண்டே இருப்பான். எண்ணங்கள் உண்டாகும். ஒருவனை பற்றி குறை சொல்ல வேண்டும், அவனை தாழ்த்த வேண்டும், அவனை பங்கப்படுத்த வேண்டும் என்று ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே அந்த எண்ணங்களை, ஊசாலாட்டங்களை உருவாக்குவான். ஆனால் இந்த ஹதீசுகளும் இந்த குர்ஆனுடைய வசனங்களும் நரகத்தின் பயங்கரமான தண்டனைகளும் நமக்கு உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவைகள் நம்முடைய வாயை திறக்க விடாமல் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய நாவுகளை திறக்க விடாமல் கட்டுப்படுத்த வேண்டும். இப்படியான ஈமானும் இப்படியான பக்குவமும் உள்ள முஸ்லிம்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியாக வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வஅத்பாஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என் அருமை தோழர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமஅ. தான் கேட்ட செய்திகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு பரப்புபவன் ஒரு பொய்யனாக இருக்காதுவே போதுமாகும் என்றார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது பொய்யனாவான் தெரியுமா? ஒரு மனிதன் எப்பொழுது பொய்யனாக இருக்கிறான் என்றால், தன்னுடைய காதுக்கு எட்டும் செய்தி எல்லாம் மற்றவர்களிடம் பரப்புபவன் ஒரு பொய்யன். அதனுடைய உண்மை தெரியாமல், அதனுடைய யதார்த்தம் தெரியாமல், அதுக்குரிய ஆதாரங்கள் தெரியாமல் தன்னுடைய காதுக்கு எட்டிய தகவலை அடுத்தவர்களுக்கு பரப்புகிறானே, அவன் ஒரு பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த பொய்யனுடைய பட்டியலில் நாம் இருக்கலாமா? நாம் முஸ்லிம்கள் அல்லவா? நாம் மூமின்கள் அல்லவா? சகோதரர்களே, 5 வேளை தொழுகுபவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பியவர்கள், கபருடைய வேதனையை நம்பியவர்கள், மஹ்ஷருடைய பயங்கரமான அந்த நிலைமைகளை நம்பியவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? அடுத்தவனின் குறைகளை பேசலாமா? பொய்யன் இருக்கும் இடம் நரகம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவன் பொய்யை உரைத்துக் கொண்டே இருப்பான், அவன் பொய்யன் என்று அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு விடுவான். பின்னர் அவன்
நரகத்தின் அடித்தளத்துக்கு போய் சேர்ந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே மற்றவர்களுடைய செய்திகளை காதுக்கு எட்டியவுடன் அவனுடைய குறைகளை பேசுபவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, மேலும் சஹீஹுல் புகாரியிலே 2449 விளக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கானத் லஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷைஇன், உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு தன் சகோதரனுக்கு ஏதாவது மானத்தோடு அல்லது வேறு வேறு விடயங்களிலே ஏதாவது அநீதி இருந்தால், என்ன சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ், மானத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், குறை கூறுதல், அவனை பற்றி மானபங்கப்படுத்துதல், அசிங்கப்படுத்துதல், இது போன்ற ஏதாவது ஒரு காரியம் அல்லது வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் போன்ற விடயங்கள், இவற்றிலே யாராவது தன் சகோதர முஸ்லிமுக்கு அநியாயம் இழைத்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைய நாள் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்றைய நாள் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். யாரை பற்றி குறை சொன்னீர்களோ அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு தேடுங்கள், அந்த வேலையை விட்டு விடுங்கள், இனிமேல் செய்யாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அநியாயத்துக்கு உரியவனிடத்தில் போய் அதை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிப்போட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, கபுல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமும், பணமோ தீனார் திர்ஹமோ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னர் இதை செய்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் குற்றம் இழைத்து விட்டால் அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனிடத்திலிருந்து குற்றத்திலிருந்து நிவர்த்தி பெற வேண்டும். இது இஸ்லாம் சொன்ன கடமை. அன்பு தோழர்களே, மௌத்தாகி மரணம் ஏற்பட்டு மகசரிலே வந்ததற்கு பின்னர் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் விசாரணை நடத்துவான். அந்த நாள் வரும் பொழுது உங்கள் கையிலே தீனார் இருக்காது, உங்கள் கையிலே திருகங்கள் இருக்காது. அவனுக்கு அதை கொடுத்து நீங்கள் செய்த அநீதியிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் நுழைவதற்காக உங்களிடத்தில் இந்த பணமும் இருக்காது. அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னர் யாருக்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் அநியாயம் செய்து மானத்தை பங்கப்படுத்தி அடுத்தவனுடைய குறைகளை சொல்லி அவனுடைய மானத்தில் விளையாடினீர்களோ, இன்றைய நாள் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஏன் தெரியுமா? பணமோ எதுவுமோ இல்லாத ஒரு நாளிலே நீங்கள் வந்துவிட்டால் நஷ்ட ஈடு அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் செய்த நன்மைகளை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். ஒருவனை பற்றி நீங்கள் குறை சொல்லியிருப்பீர்கள், 5 நேரம் தொழுதிருப்பீர்கள், 30 நாட்களும் நோன்பு வைத்திருப்பீர்கள், காலம்பூராவும் விவாதத்துகள் செய்திருப்பீர்கள், தர்மம் செய்திருப்பீர்கள். ஆனால் மறுமையில் யாரை நீங்கள் மானபங்கப்படுத்தினீர்களோ அவன் அங்கே வந்து தனக்கு அந்த உரிமையை கேட்டு நிற்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய நன்மைகளை வாங்கி அவனுக்கு கொடுத்து உங்களை நரகத்துக்கு அனுப்பி விடுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார். எனவே பயந்து கொள்ளுங்கள் என்ற தோழர்களே. இறுதியாக நபிகளாருடைய ஒரு செய்தியை ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே 2699 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஒரு முஸ்லிமுடைய குறையை, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை எவனொருவன் உலகத்திலே மறைப்பானோ, மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்துக் கொள்வானோ, தான் கண்ட ரகசியத்தை, தான் கண்ட ஒரு குறையை அடுத்தவனிடம் சொல்லாமல் மறைத்துக் கொள்கிறான், தன் நண்பனாக நினைத்து, தன் சகோதரனாக நினைத்து அவனுடைய குற்றங்களை மறைத்து அவனை பாதுகாக்கிறான் என்றால், அல்லாஹ் மகசர் வெளியிலே உலக மாந்தர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே இவனுடைய குறையை மறைத்து விடுவான். எனவே அன்பு தோழர்களே, அடுத்தவர்களுடைய ரகசியங்களை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது, அடுத்தவன் குறைகளை துருவி துருவி தேடக்கூடாது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், யா அல்லாஹ், மற்றவர்களின் குறைகளை எனக்கு காட்டி விடாதே, என்னுடைய குறைகளையும் அடுத்தவர்களுக்கு காட்டி விடாதே யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குறைகளை மறைத்து மானத்தோடும் மரியாதையோடும் வாழுகின்ற நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்.
இது என்ன